வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் வில்லா ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். சேலுக்கு வந்திருக்கு 3 BHK, உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டெலாம் இருக்கிற மாதிரி அருமையான ஒரு வீடு. கன்ஸ்ட்ரக்ஷன் 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் சிங்க்கு, லைட்டு, டிசைன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து டிசைன் ஓகே பண்ணுறதுக்காக மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, குடுவஞ்சேரி ஜேசி ரோட்லேருந்து கரெக்டாக 15 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் அஸ்தினாபுரத்தில் ஒரு லே அவுட் கூட தான் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இந்த வீடு. ஸோ இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா 666 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 1168 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு நார்த் ஃபேசிங் வீடு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கார் பார்க்கிங்கை பார்க்குறோம். கார் பார்க்கிங் 9க்கு 14 கம்ஃபர்டபுளான சைஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி கார் பார்க்கிங்லேருந்து ரைட்டு திரும்பினோம்னா நம்ம ஹாலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிடுவோம். என்ட்ரன்ஸில் ஹால் 11க்கு 8.6 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாலில் இருந்து லெஃப்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு போக முடியும். கிச்சனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே நமக்கு பெட்ரூம் இருக்குது. நம்ம கிச்சன் வந்து பார்த்தோம்னா 11க்கு 6 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன்ல இருந்து அப்படியே நம்ம பெட்ரூம் வந்தோம்னா 10க்கு 9.6 சைஸில் அழகா ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.6க்கு 6 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டா இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டா, அதோட டிசைன் என்ன, மாடல் என்ன நீங்க பார்த்து சொல்லணுன்றதுக்காக எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸ்ல உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ற அளவுக்கு ரெடி டு மூவ்க்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போக முடியும். ஸோ உள்ளே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போனதும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் லாபி இருக்கு. 10.8க்கு 8.6 சைஸ்ல அழகான ஒரு லாபி இருக்கு. 8.3க்கு 10.2 சைஸ்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. அண்ட் அங்க உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. 5க்கு 9.6 சைஸ்ல இருக்கு இந்த அட்டாச்சு பாத்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க 2 பெட்ரூம்ல இருக்க அட்டாச்சு பாத்ரூமும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும். அண்ட் பெட்ரூம் நம்பர் 2 உங்களுக்கு 16.5க்கு 9.6 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கும். இந்த வீட்லயே இந்த பெட்ரூம் தான் பெரிய பெட்ரூம். ஸோ இந்த வீட்டை வாங்க போறீங்கன்னா இந்த ரூம் யாருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்க டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஸ்பேஷியஸா அழகான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸா இருக்கணுன்றதுக்காக எல்லா பெட்ரூமே அதோட தீம்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணாம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணபடியே இருக்கு. ஸோ நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இந்த வீட்டை அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 15ல இருந்து 20 நாளுக்குள்ள உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. 2 பெட்ரூமும் பார்த்துட்டு அப்படியே நம்ம லாபிக்கு வந்தோம்னா நம்ம மொட்டை மாடிக்கு போக முடியும். ஸோ மொட்டை மாடிக்கு போனால் மொட்டை மாடியில இருந்து ஃபுல் வியூஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ மொட்டை மாடியை சுற்றி உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல உங்களுக்கு டேங்காக அழகா வாஸ்துபடி அந்த மூலையில் உங்களுக்கு ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான வாட்டர் டேங்க் அங்கே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அப்படியே இந்த வியூஸ் பாருங்க, ஒரு அமைதியான இடம். அண்ட் உங்களுக்கு சிட்டியில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓனரோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். டைரக்ட் ஓனர் தான், நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேச முடியும். இந்த வீட்டுக்கு உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டை விட ரொம்பவே கம்மியான காஸ்ட்டில் தான் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்ப முடியலன்னா ஓனருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸாக கேட்டு பாருங்கள். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ரேட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60 to 75 lakhs ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு சொந்தமாக இடத்தோட ஒரு வீடு உங்களுக்கானதாக இருக்குன்னா ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற தகவல்லாம் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரியும் ஓன் நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மனோஜ்குமார்னு என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணி எங்களோட சேனல் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கங்க. இந்த வீட்டை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இந்த வீட்டுக்கு ஃப்ரீயாக சைட் விசிட் வரணும், உங்கள் வீட்டு வாசல்லே கேபில் பிக்கப் பண்ணிக்கணும், அப்படி எதுனாலுமே ஸ்க்ரீனை தர நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த வீட்டு ஓனரோட டைரக்ட் ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக பேசி இந்த வீட்டுக்கு பற்றின மற்ற தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். நேராக வந்து சைட்டையும் பார்க்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் சரி இருந்தாங்கன்னா ஸோ இந்த வீட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெகுலராக வரப்போகுது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.